உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மாதிரி வேலை செஞ்சோம்னா என்ன மாதிரி நோய் வரும், அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உண்மையிலேயே மருத்துவ ரீதியாக நம்ம வந்து ரொம்ப ஆழமாக பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா அது மருத்துவம் படித்தவங்க தான் பேசணும். அவங்க மட்டும்தான் அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். அவங்க மட்டும்தான் அதற்கான தகவல்லாம் சொல்லணும். இப்போ நாங்கள் வந்து புத்தகம் படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த புத்தகம் தகவலை வேணால் நான் சொல்லலாம். நான் வந்து பதஞ்சலிங்கிற யோகா புத்தகம் படிச்சிருக்கேன். அடுத்தது இன்னும் ஒரு சில உடற்பயிற்சி சம்பந்தமான புத்தகம் படிச்சிருக்கேன். ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு ஏதாவது நான் பேசுனது தவறுன்னு சொன்னாங்கன்னா அந்த புத்தகத்தை ஆதாரம் எடுத்து காட்டி என் பேரில் எந்த பிரச்சனைனாலும் பாதுகாத்துக்க முடியும். அப்போ நின்றுக்கிட்டே ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் வரும். என்ன அப்படின்னா இதயத்துலேருந்து ரத்தம் உள்ளங்காலுக்கு வந்து உள்ளங்கால்லேருந்து திரும்ப மேலே போகிறதுக்கு அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக போகிறதுனால நரம்புகளை நின்றுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அது வந்து நரம்பு வந்து திக்கான மாதிரி இருக்கும், உள்ளே பிளட் ஜாம் ஆயிருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறையா வைத்தியெல்லாம் வந்துருச்சு. அது முதல்ல கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருக்கும், அப்போ நரம்பு புடச்சிட்டு தர்ற மாதிரி இருக்கும். திரும்ப வந்து அது பெரிய ரத்தம் கட்டிட்டு அது அரிக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப நோண்டோம்னா கொஞ்சம் புண்ணு மாதிரி ஆகிட்டு ரத்தம்லாம் வெளில வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் வரதுக்கு மட்டும் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்தால், நரம்பு தேர்ற மாதிரி இருந்தால் மருத்துவரை நீங்கள் ஆலோசனை செஞ்சு அதை சரி பண்ணிக்கங்க. அடுத்து உட்காந்தே வேலை செய்யுது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்துலேயோ நம்ம எங்கேயும் வேலை பார்த்தோம்னா உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ எல்லாருக்குமே ஒரு 30 வயசு மேலே 40 வயசு மேலே எல்லாருக்குமே இடுப்பு கடுமையாக வலிக்கும். அப்போ இடுப்பு வலிக்குது அப்படின்னா அப்போ வேலை செய்யாமலும் விட்டு முடியும், வேலை செஞ்சு தான் ஆகும். நம்ம வேலையாகுது அப்படின்னா அதுக்கு வந்து உடற்பயிற்சி செய்யலாம். இல்லை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா ஸ்பீடாக நடக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு நம்ம யோகா பண்ணலாம். குறிப்பாக உள்ளங்கால் மேலே போகிற மாதிரி உட்காந்து வேலை செய்கிறவங்க உள்ளங்கால் மேலே இருக்கிற மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பகல் ஃபுல்லாக நம்ம நிற்கிறப்போ வந்து ரத்தம் வந்து காலில் போயிடுது இல்லையா, நம்ம உள்ளங்கால் மேலே இருக்க மாதிரினா சில அந்த நரம்புகள்லாம் வந்து ரத்தம் வடிகட்டின மாதிரி இன்னும் கொஞ்சம் அந்த நரம்பு சுருட்டெலாம் வராதுன்னு சொல்கிறாங்க. வெரிகுலஸ் வந்து இப்போ கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பயிற்சிகள்லாம் சொல்லுவாங்க. இதனால நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஆரம்ப நிலையில் சும்மா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி சின்ன பெயின் இருக்குது, கொஞ்சம் சூழ் விடுற மாதிரி இந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளதுக்கு தான் பயிற்சி செட் ஆகும். உங்களுக்கு உண்மையிலேயே வெரிகுலஸ்னால் நரம்பு வெளில தெரிய ஆரம்பிச்சு அப்படின்னா மருத்துவர் அணுகி நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா மருத்துவத்தை எப்போதுமே நமக்கு தெரிஞ்சதான் மருத்துவம் நினச்சி பண்ணக்கூடாது. அது பெரிய இன்ஜுரியில் போய் விட்டுரும், ஆனால் பெரிய பிரச்சனை விட்டுரும். நமக்கு அதை சரி செய்ய முடியாத நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அதனால் நமக்கு ஏதாவது ஆரம்ப நிலையில் இருந்தால் பயிற்சி செய்யுங்க. கொஞ்சம் வலி அதிகமாக இருக்குன்னா மருத்துவரை போய் சந்தித்து சின்ன சின்ன மருத்துவம் எடுங்க. ஆரம்ப கட்டத்தில் சரி பண்ணிட்டோம்னா உடல் நல்லா வந்துடும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடலில் இருக்க குறைகளை வெளியில் சொன்னால் கிண்டல் பண்ணுவாங்க. நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு வெளியிலே சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப முத்தி போயிட்டு கடைசியில் போய் பார்த்தா அங்கே சரி பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சூழலுக்கு தள்ளப்படாமல் எல்லாருமே அதிக ஆயுள் காலம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன பிரச்சனை வரப்போ வந்து மருத்துவரை அணுகி நம்ம அது சம்மந்தமான பயிற்சிகள் எடுத்து மருத்துவம் செஞ்சால் தான் அதிக ஆயுள்கள் இருக்க முடியும். ஸோ இது தெரியாமல் யாராவது கிண்டல் பண்ண வச்சு நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் கடைசியில் பாதிக்கப்படுவீங்க. ஸோ அந்த நிலைமைக்கு தள்ளப்படாமல் நீங்கள் உங்கள் உடலை பார்த்துக்கொள்ளுங்கள். நன்றி.